பிரைஸ் தி லார்ட். நாம் ஆராதிக்கும் தேவன் நாம் எப்பொழுதும் சுகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். நம்முடைய சரீரத்தில் நாம் நோய்களோடு இருப்பதும் வியாதியோடு இருப்பதும் அவருக்கு விருப்பமே அல்ல. அப்படி இருந்திருந்தால் அவர் சிலுவையில் அத்தனை பாடுகளை அவர் ஏற்றிருக்கவே மாட்டார். நாம் இன்றைக்கு அனுபவிக்கிற வியாதிகள், வலிகள் எல்லாத்துக்கும் காரணம் அந்த மரணத்தின் அதிகாரியான பிசாசு தான். ஆனால் அதை அப்பா சிலுவையில் தோற்கடிச்சிட்டாரு, முறியடிச்சிட்டாருன்றதை நம்ம ஆழமாய் விசுவாசித்து அதை நம் அறிக்கை பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த தெய்வீக சுகத்தை நாம் அனுபவிக்க முடியும். இந்த பாடல் வரிகள் எத்தனை அழகாக அதை விளக்கி காண்பிக்குது பாருங்களேன். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. ஆமென். ஸோ இந்த பாடல்கள் வரிகள் ஒவ்வொரு நம் சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களிலும் அவருடைய சுகம் பாய்ந்து செல்றத அழகாக எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த பாடல் பாடும்பொழுது நிச்சயமாக அந்த தெய்வீக சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாக இன்றைக்கு உலகம் முழுவதும் மனிதர்கள் பயங்கரமான ஒரு பயத்திற்குள் வலிக்குள்ளும் கடந்து போயிட்டுருக்காங்க. அந்த வியாதிகள் மூலமாக எண்ணற்ற வியாதிகள், சிறு குழந்தைகளிலிருந்து வயதானவர்கள் வரை தன்னுடைய சரீரத்தில் அவங்க பலவித வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நம்மளுடைய அறியாமை தான் காரணம். என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் என்ற வார்த்தை தான் காரணம். ஏன்னா அவர் சொல்கிறார், நம்முடைய மீறுதலுக்காக அடிக்கப்பட்டு நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஏன் நாம் வியாதிகளினால் வேதனைப்படுகிறோம்? அன்றைக்கு அந்த தேவாலயத்தில் ஏசப்பா அந்த ஆலயத்தில் புறா விற்கிறவர்கள் எல்லாம் விரட்டி அடித்தார். அதே மாதிரி தான் இன்றைக்கு அவருடைய ஆலயம் என்பது நம்மளுடைய சரீரமாக இருக்கிறது. ஸோ அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய அன்பினாலும் கிருபையினாலும் நிச்சயமாக நம்மளுடைய சரீரம் சுகமாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை நம் மனதார விசுவாசித்து அப்பாவுடைய அன்பை உணர்ந்து நம் வாயினால் அதை அறிக்கை பண்ணும்பொழுது நிச்சயமாக அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ ஜெபம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவர் ஆல்ரெடி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. ஸோ அதை நம் இருதயத்தில் விசுவாசித்து நம் வாயினால் அறிக்கை பண்ணும்பொழுது நிச்சயமாக அதை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஸோ இன்றைக்கு எப்படிப்பட்ட வியாதியோடு மனிதர்கள் போராடி கொண்டிருந்தாலும் நாம் ஜெபிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையானது அந்த சுகத்தை நமக்கு கொண்டு வருவதாக இருக்கிறது. ஸோ இப்பொழுது கூட நாம் ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எத்தனை நல்ல தேவன் அப்பா. நீர் எங்களை படைக்கும் பொழுது ஆண்டவரே வியாதியோடு எங்களை படைக்கவில்லை தகப்பனே. மனிதன் பாவம் செய்து விழுந்து போன பிறகு மரணம் என்ற பிசாசு உம்மிடத்திலிருந்து எங்களை பிரித்த பொழுதுதான் அந்த வியாதி என்ற மரணத்தின் ஆவி எங்களுடைய சரீரத்திற்குள் வந்தது. ஆனால் இந்த நாட்களில் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, அந்த மரணத்தின் அதிகாரியான பிசாசை உம்முடைய மரணத்தினாலே சிலுவையில் அழித்து போட்டீர். மரண பயத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டீர். மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் நீர் எங்களுக்கு கொடுத்து விட்டீர் அப்பா. ஆகையால் நாங்கள் இன்றைக்கு வியாதியோடு போராடுவது விருப்பமே அல்ல. இன்றைக்கு அப்பா எங்களுடைய சரீரம் உடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயத்திற்குள்ள பிசாசுக்கு இடம் கிடையாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், இடம் கொடாதிருங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்ற வார்த்தையின்படி
இப்பொழுது எங்களுடைய சரீரம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இசப்பா உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையும் ஜீவனும் ஆளுகை செய்யட்டும். எங்கள் சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களிலும் ஆண்டவரே அந்த ஜீவன் வந்து தங்குவதற்கு உம்முடைய சரீரம் மரணத்தூளிலே அன்று போடப்பட்டதப்பா. உம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களிலும் அன்றைக்கு வழிகளை அனுபவித்தீர், மரணத்தை ருசி பார்த்தீர். காரணம், அதை நாங்கள் உற்று பார்க்கும் பொழுது எங்களுடைய சரீரத்தில் வியாதிகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. அது உம்முடைய மகிமையாக இருக்காது. மகிமையின் கர்த்தராக இயேசுவே, நீர் உபத்திரவங்களினால் பூரணப்படுத்தப்பட்டீரப்பா. எல்லா வழிகளையும் அன்றைக்கு நீர் சிலுவையில் சுமந்து தீர்த்தீரே. இன்றைக்கு எத்தனை ஆண்டவரே மனிதர்கள் அந்த கேன்சர் என்ற கொடூர பிசாசினால் ஆண்டவரே மனதிலும் சரீரத்திலும் எவ்வளோ வேதனைகளை அனுபவிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம், ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த கேன்சர் என்ற பிசாசு மனிதனுடைய சரீரத்தை விட்டு விலகி போகட்டும். அது அந்த சரீரத்தில் இருப்பதற்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா இதற்கான விலைக்கரைத்த இயேசுவே நீங்கள் சிலுவையில் கொடுத்துட்டீங்க. உங்கள் ரத்தத்தை நாங்கள் சுதந்திரித்து கொண்டு அதை நாங்கள் விரட்டி அடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களிலும் உடைய ஜீவனும் உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஆளுகை செய்கிறதுனால இந்த சரீரத்திற்குள்ள அப்பா நீர் மகிமைப்படும்படியாக எங்கள் சரீரம் தெய்வீக சுகத்தோடு பரிபூரண ஆரோக்கியத்தோடு இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜனங்கள் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டு உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை மகிமைப்படுத்தும்படி, தங்களுடைய சரீரத்தினால் உம்மை மகிமைப்படுத்தும்படியாகத்தான் நீங்க அன்றைக்கு சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்க ஆண்டவரே. அந்த ரத்தத்தின் வல்லமை இன்றைக்கு ஒவ்வொருவரையும் சுகமாகட்டும். இன்றைக்கு ஆண்டவரை பெருகி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸுக்குள்ளே இருக்கிற அந்த ஜனங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். விசேஷமாய் இந்த கேன்சர் என்ற கொடூர வியாதியினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனின் மீதும் உம்முடைய ரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கேன்சர் என்ற பிசாசு அந்த சரீரத்தில் இருப்பதற்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. மனக்கண்கள் பிரகாசம் உள்ளதாய் மாறட்டும். ஒவ்வொருவரும் ஆண்டவரை அதை விசுவாசிக்கட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்ததுனால அவருடைய வல்லமை தங்களுடைய சரீரத்தில் ஊடுருவி இருக்கிறதுனால அந்த கேன்சர் என்ற கொடூர கிருமிகள் அந்த சரீரத்தில் இருக்க முடியாது. இப்பொழுதே அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினாலும் அது எல்லாம் வேரோடு பிடுங்கப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. யாரெல்லாம் வியாதியோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ இந்த நேரத்தில் ஆண்டவரே அவங்களுடைய சரீரத்திற்குள் உடைய ஜீவன் கடந்து செல்லட்டும். உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை கடந்து செல்லட்டும். மரித்து போன அந்த அவயங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தை சொல்லுகிறதே, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின பரிசுத்தாவி உங்களுக்குள் வாசமாக இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இன்றைக்கு இந்த நேரத்தில் அப்பா யாரெல்லாம் வியாதியோடு மன கஷ்டத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களுடைய சரீரத்திற்குள் எல்லாம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நீர் கடந்து வந்து அந்த மரித்து போன அவயங்களை உயிர்ப்பிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒவ்வொரு எலும்பு நரம்பு தசைகளுக்குள்ளும் இரத்த நாளங்களுக்குள்ளும் உடைய ஜீவன் கடந்து வந்து எல்லா அவயங்களையும் சுகமாக்குவதற்காக நன்றி செலுத்தினோம் ஆண்டவரே. இந்த சரீரம் ஆலயமாக இருக்கும் பொழுது இந்த சரீரத்திற்குள்ள பிபிக்கோ சுகருக்கோ கொலஸ்ட்ராலுக்கோ பிசாசு சொல்கிற எந்த பொய்க்கும் இடம் கிடையாது ஆண்டவரே. ஏன்னால் எங்களுடைய சரீரத்தில் ஓடுவது மனித ரத்தம் அல்ல ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய ரத்தமாக இருக்கிறதுனால அந்த ரத்தத்துக்குள்ள எந்த பலவீனங்களோ நோய்க்கிருமிகளோ இருக்கவே முடியாது. அது இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேன்சல் பண்ணுறோம், அதை வெளியேற்றுகிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு சிலுவையை நோக்கி பார்க்கிறோம். அந்த சிலுவை பாடுகளில் கர்த்தாவே உடைய தலையில் இறங்கிய முட்களும் முதுகில் பாய்ந்து சென்ற அடிகளும் ஆண்டவரே அப்பா உடைய கைகளையும் கரங்களையும் ஊடுருவி சென்ற ஆணிகளும் உடைய விழாவில் இருந்து வழிந்த ரத்தமும் தண்ணீரும் ஆண்டவரே எங்களுடைய சரீரத்தை சுகமாக்கி இருக்கிறது ஆண்டவரே. எத்தனை வழிகளை நீர் அனுபவித்தீர், எத்தனை பாடுகளை நீர் அனுபவித்தீர். உங்களுடைய அவயங்கள் ஒவ்வொன்றும் மூளை நரம்பு கண்ணு காது ஹார்ட் லங்ஸ் ஆண்டவரே குடல் எல்லா பகுதிகளிலும் அந்த வழிகள் ஊடுருவி சென்றதை நாங்கள் பார்க்கிறோமே. ஆகையால் எங்களுடைய சரீரத்தின் எல்லா அவயங்களுக்குள்ளும் ஆண்டவரே எங்களுடைய மூளை கண் காது ஹார்ட் லங்ஸ் எல்லா அவயங்களுக்குள்ளும் ஆண்டவரே அப்பா அந்த ஜீவன் கடந்து வந்து இப்பொழுதே பரிபூர்ண சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டதை நாங்கள் உணர்ந்து அதற்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இனிதான் எங்கள் சுகத்தை கேட்டு பெற்று போக போகிறதல்லப்பா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நீர் அன்றைக்கு சிலுவையில் மரணத்தின் அதிகாரியான பிசாசை அடித்து போட்ட பொழுது எங்களுக்கு சுகத்தை தெய்வீக சுகத்தை கொடுத்து விட்டீர் ஆண்டவரே. இப்பொழுது அதை நாங்கள் மனதார விசுவாசித்து எங்கள் வாயினால் அறிக்கை பண்ணுகிறோம். அந்த சுகமானது தெய்வீக சுகமானது எல்லா மனிதர்களின் சரீரத்திற்குள்ளும் கடந்து செல்லட்டும். வியாதியோடும் வலியோடும் மன கஷ்டத்தோடும் அழுது கொண்டிருக்கிற ஜனங்களுடைய இருதயத்தில் அப்பா அவங்க அன்பு கடந்து சென்று அவர்களை ஆறுதல் படுத்தட்டும், பலப்படுத்தட்டும், ஸ்திரப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது ஒரு பரிபூர்ண சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக தகப்பனே. எந்த கொள்ளை நோயும் எங்கள் சரீரத்தில் வந்து தங்க முடியாதப்பா. எந்த இன்ஃபெக்ஷன்ஸோ நோய்க்கிருமிகளோ கேன்சர் போன்ற கொடூர வியாதிகளோ எங்கள் சரீரத்திற்கு இடம் கிடையாது. அதற்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட எங்களுடைய
சரீரத்திற்கு எந்த வியாதிகளுக்கும் இடம் கிடையாது என்பதை விசுவாசித்து அதை நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய சரீரத்திற்குள்ளும் உடைய ஜீவன் கடந்து வந்து அப்பா, நீர் சிலுவையில் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்த அந்த பரிபூர்ண சுகத்தை, ஆரோக்கியத்தை பெற்று மகிழ போறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. எங்கள் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஸோ கண்டிப்பாக அவருடைய ஜீவன் மீதும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையின் மீதும் நாம் நம்பிக்கை கொண்டு அதை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய சரீரம் அவர் தங்குற ஆலயம் என்பதை நம் இருதயத்தில் ஆழமாய் நம்பும் பொழுது நிச்சயமாக இந்த சரீரத்திற்குள் எந்த வியாதிகளும் வந்து தங்க முடியாது. ஸோ நிச்சயமாக அதை நாம் விசுவாசிப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்மளுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களும் அவரை மகிமைப்படுத்த உண்டாக்கப்பட்டதை தவிர வியாதிகள் அதை அழித்து போடுவதற்காக அல்ல. நிச்சயமாக நாம் இன்றைக்கு பரிபூர்ண சுகத்தை பெற்று அவரை மகிமைப்படுத்துவோம். ஆமேன், ஆமேன்.